தெலங்கானாவில் சாதி மறுப்பு திருமணம் செய்த ஜோடி மீது உறவினர்கள் தாக்குதல் நடத்திய சம்பவம் அரங்கேறியுள்ளது. இதை பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்கிட நாம் கேட்கலாம். சரவணன், வணக்கம். என்ன நிகழ்ந்தது? மேலும் இந்த காதல் ஜோடி தரப்புல என்ன சொல்லப்படுது? உறவினர்கள் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க? விவரங்கள் என்ன? தெலுங்கானா மாநிலம் ஹன்மகுண்டா மாவட்டம் அரோரப்பள்ளியைச் சேர்ந்த ஒரு பெண்ணும் பட்டிப்பாக்காவை சேர்ந்த ஒரு இளைஞனும் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு காதல் திருமணம் செய்து கொண்டனர். இவர்கள் இருவரும் வெவ்வேறு ஜாதியினர் என்பதால் அவர்கள் பெற்றோர்கள் ஏற்கவில்லை. இதனால் அந்த காதல் ஜோடியானது அருகில் உள்ள கிராமத்தில் உள்ள பால்ராஜ் என்பவர் வீட்டில் தஞ்சமடைந்து அங்கு தங்கியிருந்தனர். இதனை அறிந்த பெண்ணின் உறவினர்கள் அந்த பால்ராஜ் என்பவரின் வீட்டிற்கு சென்று தகராறில் ஈடுபட முயன்றனர். ஆனால் அந்த ஊர் மக்கள் ஒன்றாக சேர்ந்து அவர்களை தடுத்து நிறுத்தி அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் பால்ராஜ் குடும்பத்தினரும் மற்றும் அந்த காதல் திருமணம் செய்து கொண்ட ஜோடியும் அருகே உள்ள காவல் நிலையத்தில் இது குறித்து புகார் அளித்த நிலையில் புகார் அளித்த ஜோடியை அந்த காவலர்கள் அழைத்து சென்று காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டிருந்தனர். இந்த நிலையில் இதனை அறிந்த பெண்ணின் உறவினர்கள் காவல் நிலையம் சென்று அந்த இளைஞனை கடுமையாக தாக்கி இழுத்து சென்றனர். இதனை பார்த்து அங்கிருந்த காவல் நிலையத்தில் இருந்த காவலர் உடனடியாக அதை தடுத்து நிறுத்தி அந்த அடுத்து இழுத்துச் செல்லப்பட்ட உறவினர்களை உடனடியாக கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காதல் திருமணம் செய்த இளைஞர்களுக்கு பாதுகாப்பு வழங்கியுள்ளனர். மேலும் அந்த உறவினர்களிடம், அதாவது பெண்ணின் பெற்றோரிடம் பேச்சுவார்த்தை தற்பொழுது நடைபெற்று வருகிறது. மேலும் அந்த இளைஞரை காவல் நிலையத்தில் வைத்து அடித்து இழுத்துச் சென்றதால் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி சரவணன்.